அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மிதுன ராசினருக்கு ஜென்ம ராசியில் குரு, 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் கேது, அஷ்டமத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு, 9ல் ராகு, 10ல் சனி. பணிமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். விளையாட்டு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகலாம். செயல்பாடுகளில் புத்தி கூர்மை வெளிப்படும். நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையலாம். சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். இதுவரை தடங்கலான சுபகாரிய முயற்சிகள் நல்ல விதமாக நடந்தேறும். மனதில் புதிய ஆசைகள் உருவாகும். வர்த்தக பணிகளில் ஆலோசனை பெற்று முதலீடு செய்ய வேண்டும். சமூக பணிகளில் இருப்பவர்கள் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். நண்பர்களிடத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையலாம். கூட்டு வியாபாரம் பணிகளில் கோபத்தை விடுத்து விவேகத்துடன் செயல்படுவது நல்லது. சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் மனதில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். முக்கியமான சுபகிரகங்கள் வலுத்து இருப்பது நன்மை. குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும். பொதுமக்களிடம் நல்ல பெயர் வாங்குவீர். கௌரவம் உங்களை தேடி வரும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். வேலையில் மேல் அதிகாரிகளால் பாராட்டப் பெறுவீர்கள். குரு 7ஆம் இடத்தை பார்ப்பதாலும் அது அவருடைய சொந்த வீடாக இருப்பதாலும் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். கூட்டுத் தொழில் சிறப்பாக நடைபெறும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். அஷ்டமஸ்தானத்தில் பல கிரகங்கள் இருப்பதால் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து தாங்கள் செயல்பட வேண்டும். அனைத்து விஷயங்களும் தடங்களோடு தான் நிறைவேறும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். அரசாங்க விஷயங்களில் சில பாதிப்புகள் ஏற்படலாம். பொது இடங்களில் உங்கள் கருத்தை வெளிப்படுத்தி தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு அமைதி இழக்க வேண்டாம். சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை யாருக்கும் கொடுத்தல் வேண்டாம். 18ஆம் தேதி மாலை 4:42 முதல் 21ஆம் தேதி அதிகாலை 1:35 வரை சந்திராசிரமம் உண்டு. கோயிலுக்கு சென்றால் லட்சுமி நாராயண பெருமாளை வழிபடுங்கள். அனைத்து பிரச்சனைகளும் நல்ல விதமாக முடியும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.